ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் முழுக்க 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 சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட பெயினை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருந்தார் நம்ம குமரன். கங்காவுமே அவங்க அந்த கில்ட்டி ஃபீல் ஃபேஸில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே பேசாமையே இருந்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் நம்ம குமரன் கிட்ட ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னென்னா, இன்றைக்கி எபிசோடில் நம்ம நிவின் கிட்ட தேங்க் பண்ணுவார். நிவின் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன் விஜய்க்கு சொல்லவே இல்லை? விஜய், குமரன், நிவின் 2 பேரும் சேர்ந்து தானே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. விஜய்க்கும் சேர்த்து சொல்லிருக்கலாமே, நீங்கள் 2 பேரும் சகலைங்க மாதிரி இல்லாமல் கூட பிறந்தவங்க மாதிரி நிறைய உதவி பண்ணீங்க ப்ரோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு லைட்டாக. தேங்க்ஸ் சொல்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, 2 பேரும் ஈக்குவலாக நிறைய அவருக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒருத்தருக்கு சொல்லிவிட்டு இன்னொருத்தரை விடுறது எனக்கு என்னவோ பர்சனலாக தோணுச்சு. அதுதான். இங்கே ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக நடந்துச்சு. ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே அந்த சாங் தாய்மை அந்த சாங் போட்டுட்டு அதுக்கு உடனே ஒரு பேக்ரவுண்ட் பெரிய நல்ல ஒரு குத்து சாங்காக போட்டு கங்கா சோகமாக இருக்கான்னு உடனே குமரன் ஆடினது. அதுக்கு இவன் நிவினும் கூட சேர்ந்து ஆடும்போது காவேரிக்கு ஆடணும்னு தோணிட்டு ஆட வந்தது. விஜய் ஏய் குழந்தை இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. காவேரி நிவின் பக்கத்தில் ஆடுறது பொறுக்க முடியாமல் யமுனா காவேரியை ஓரம் தள்ளிட்டு யமுனா ஆடினது சிரிப்புனா சிரிப்பு. எனக்கு சிரிச்சுட்டே இருந்தேன், என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. காவேரி ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜயும் சேர்ந்துட்டாரு கூட்டத்தோட. நல்லா சாமையாக பட்டையை கிளப்புற மாதிரியான ஒரு டான்ஸு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு விருந்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் பார்த்து இன்னுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கங்கா. என்னடா இது, இவரை இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துக்கு கரெக்டாக அவங்க தங்கச்சி, என்ன மேரின்னு பேர் வச்சுருக்காங்க, என் பேரை மறந்துட்டாங்களா இல்லை இதுதான் பேரா அப்படின்னு தெரியல நம்ம குமரனோட தங்கச்சிக்கு. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பவும், எதுக்கு அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே உங்கள் பொண்ணு என்ன இதுவை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, மரியாதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டவும் கரெக்டாக குமரன் பேசுகிறாரு. ஏன்னா நீ ஒரு மனுஷனாக கூட மதிக்கல, குழந்தைய எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ யோசிச்சிட்ட, அவ்வளோ கையால் ஆகாதவனா அப்படின்னு சொல்லி அவரோட பெயின்ஃபுல்லான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இவ்வளோ நாள் பட்ட அசிங்கம் அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கில்ட்டி ஃபீலோடு தான் அப்படியே குற்ற உணர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க கங்கா. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க அம்மா கிட்ட போய் அவர் சொல்கிற விஷயம், உன் பையன் ஆம்பளை தான்மா, நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி, உன்னை எந்த இடத்துலையும் அசிங்கப்பட விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது அந்த சீன். அதே மாதிரி கங்காவோட அம்மா மன்னிப்பு கேட்டது. கங்கா கேட்டிருக்கணும், ஆனால் கங்காவால் கேட்க முடியல. இங்கே கங்காவோட அம்மா மன்னிப்பு கேட்டதும் நல்லா இருந்துச்சு. மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டாக அந்த இடத்துல அம்மா கொடுத்துருந்தாங்க. இன்னும் என்னோடய வேலை முடியல, நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சகலை நான் கூட்டு போய் விட்டு வரேன் காவேரி அப்படின்னு சொல்லி போய் வண்டியை எடுத்துகிட்டு நிற்கிறது. இந்த சைடு எல்லாத்தையும் பார்த்துக்கோ, மேரி கொஞ்சம் கோவமாக இருக்கா, அவளை சாப்பிட வச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு, காவேரி பார்த்து செஞ்சா எல்லாத்தையும். ஆனால் காவேரிக்கிட்டையும் அந்த தேங்க்ஸ் சொல்லலை. ஓகே, அவங்க வீட்டு பொண்ணு அதனால் சொல்லலை. விஜய்க்கு சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு பர்சனலாக. வீட்டில் அம்மா பாட்டி எல்லாரும் திட்டினதெல்லாம் நல்லா இருந்தது கங்காவை. அந்த இடத்துலையும் கோவமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் திமிருத்தனம் தான் கங்காவுக்கு. இன்னும் அந்த திமிரு அடங்கலை. யமுனாவையும் சேர்த்து வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு.